ஹலோ கைஸ், இந்த பழத்தை வந்து எத்தனை பேர் வந்து சின்ன வயசில் சாப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த பழத்தோட இங்கிலீஷ் பேர் வந்து பிக்லி பியர். தமிழில் எனக்கு என்ன பேருன்னு தெரியல. ஆனால் இந்த பழத்தில் வந்து நிறைய நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரெக்னென்சி லேடிஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம், குழந்தை வந்து ஆரோக்கியமாக வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது இந்த பழத்தில். மறக்காமல் இந்த மாதிரி பழங்களை வந்து எங்கன்னா இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க. ஆனால் இந்த பழத்தில் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், நிறைய முட்கள் இருக்கும். நீங்கள் பறிக்கிறப்பையும் சரி, முள் குத்திடுச்சு. இதுதான் பழம். பார்த்தீங்கன்னா முள்கள் எனக்கு குத்திடுச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய முள் குத்திருக்கு பார்த்தீங்களா. ஆனால் பழம் வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் கைஸ். ஜஸ்ட்டு தோலை மட்டும் பிரித்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இதை வந்து விவசாயமாகவே பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு வந்து பார்க்க முடியாது. அது மேபி இந்த ஊரில் வந்து இப்போ தான் வந்து இந்த ஒரு நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டுட்டு இருக்கிற பழங்களெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அது வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம மக்கள் வந்து இந்த பழங்களை வந்து பராமரிக்க மறந்துட்டாங்க. அதாவது சின்ன வயசில் சாப்பிட்டுட்டு இருப்போம், அப்புறமா அது பெருசாக தேவையில்லை அதனால விட்டுருப்பாங்க. ஆனால் வந்து இந்த பழத்தில் வந்து நிறைய நல்ல விஷயம் இருக்குது. சூப்பராக இருக்குது. மறக்காமல் நீங்களும் எங்கன்னா இருந்தால் நிறைய பறித்து சாப்பிடுங்க. நாங்கள் இன்றைக்கி நிறைய பறிச்சுட்டு. அதே மாதிரி இந்த பழத்தில் வந்து முள் இருக்குது, எப்படி நாங்கள் பறிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து எங்கிட்டாச்சும் முள் இல்லாத இடத்துல பிடிச்சிட்டு இப்படி ஒரு சைடு அப்படி ஒரு சைடு திருகுனிங்கன்னா வந்துடும் பழம். வந்ததும் இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஏதாவது கீழே ஒரு மரமோ இல்லை ஒரு கல்லோ இருந்துச்சுன்னா அந்த கல் மேலே அந்த முள் இருக்கிறத வந்து தேய்ச்சிங்கன்னா அந்த முட்கள்லாம் கீழே விழுந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பயும் முள் குத்துது கைஸ், வலிக்குது. இருந்தாலும் பழத்துக்காக சாப்பிட்லாம். வர்த்தான பழங்கள் அவ்வளோதான். இப்போ இதில் இருக்கிற முள்ளெல்லாம் பெரும்பாலும் கொட்டிடுச்சு. இந்த மாதிரி வந்து நான் ஒரு 2 பழம் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இருக்கிற முள்ளெல்லாம் உடையாது அவ்வளோ சீக்கிரம் தேய்ச்சா. ஓகேங்களா, பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரசித்து சாப்பிடுங்க எங்கன்னா கிடச்சிச்சின்னா.